ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் டெய்லி vlog தாங்க. இந்த வீடியோல கூட பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த், அதாவது ஆகஸ்ட் எண்ட்ல எடுத்த வீடியோஸ் தாங்க. இந்த செப்டம்பர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பையனுக்கு ஸ்கூல் வேற ஓபன் ஆயிடுச்சா, அதுவும் இல்லாம இந்த சம்மர் கிளாஸஸ் வேற இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்குங்க. அதனால டெய்லியும் விடுறது, கூப்பிடுறது, இந்த மாதிரி வந்து பிக்கப் ட்ராப்லயே பாத்தீங்கன்னா பாதி நேரம் போயிடுச்சுங்க. சோ அதனால என்னால வீடியோஸ் எல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. கனடால லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நல்ல வெயிலுங்க. இந்த 2 months பாத்தீங்கன்னா பயங்கர பீக்ல இருக்கும். இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியால வந்து வெயில்னா நமக்கு உடம்பெல்லாம் வேர்க்கும்ல, ஆனா இந்த ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு வெயிலா ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஸோ அதனால தான் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சன்ஸ்கிரீன்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கே இப்படி இருக்குன்னா இந்த செடியெல்லாம் யோசிச்சு பாருங்க. அதனால பாத்தீங்கன்னா டெய்லியுமே இந்த செடிங்களுக்கு தண்ணி ஊத்திட்டே இருப்பாங்க. இந்த வருஷம் என்னோட தோட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய புது காய்கறி எல்லாம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே வந்து கிளிக் ஆயிருந்துச்சு. இந்த மாதிரி கத்திரிக்காய், பீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்துட்டே இருந்துச்சுங்க. இதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட்ல எடுத்த வீடியோஸ் தானே. இதே செப்டம்பர்ல எடுத்த வீடியோஸ்லாம் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுல பாருங்களேன், நிறைய கிலோவா பீன்ஸ், தக்காளி எல்லாம் நிறைய வந்துட்டே இருந்துச்சுங்க. இதுல வர இவ்ளோ காய்கறியும் நாங்க யூஸ் பண்ணது போக எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தாங்க நிறைய கொடுப்போம். சோ எங்களோட லேண்ட்லார்ட்க்கு கொடுப்போம். அப்புறம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுப்போம். சோ இப்ப எடுத்து வச்சிட்டு இருக்கிற இந்த காய்கறி எல்லாம் கூட பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு தாங்க எடுத்து வச்சிட்டு இருக்கேன். சோ அந்த அளவுக்கு இந்த குட்டி கார்டன்லயே பாத்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் வந்துட்டே இருக்குங்க. இன்னும் 2 daysல வந்து பையனுக்கு ஸ்கூல்ல வேற ஓபன் பண்ண போறாங்களா. சோ அதனால அவனுக்கு ஸ்நாக்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கேங்க. ஏன்னா ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்நாக், ஒரு லஞ்ச் டைம் இருக்கும். சோ ஸ்நாக்ஸ் வந்து மோஸ்ட்லி மார்னிங் இருக்கிறதால அவன் வந்து சிம்பிளா ஏதாவது சாப்பிடுவானா, லஞ்ச்க்கு வந்து நம்ம ஹெவியா ஏதாவது கொடுப்போம். ஸ்நாக்ஸ்லாம் மேக்ஸிமம் அவனுக்கு கடையில வாங்காம நான் வீட்லயே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து இந்த கடையில நம்ம சிப்ஸ் அதெல்லாமே வந்து நம்ம ஊர் ஸ்கூல்ல தான் அந்த சிப்ஸ் பேக்கெட் அதெல்லாமே வந்து அலோட் கிடையாது. ஆனா இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன வேணா சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் ஹெல்த்தியா என்ன வேணா கொடுத்து விடலாம். பேக்கெட் சிப்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்து விடலாம். ஆனா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா என்னோட பையனுக்கு நான் வந்து மேக்ஸிமம் வீட்ல ரெடி பண்ணதாங்க கொடுப்பேன். சோ அவனுமே வந்து நான் என்ன கொடுத்தாலுமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நல்லா இல்லைன்னா வந்து சொல்லிடுவான். நல்லா இருந்தா வந்து பயங்கரமா என்கரேஜ் பண்ணுவாங்க. சோ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நான் ஒரு பனானா கேக் தாங்க பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஜென்ரலா வந்து இந்த கேக் எல்லாம் நம்ம வீட்ல ட்ரை பண்ண மாட்டோம்ல, அதனால வந்து ரொம்ப பெருசா தெரியும். ஆக்சுவலா பண்ணலாம் ஆரம்பிச்சோம்னா ரொம்ப சிம்பிள் ரெசிபி தாங்க. ரொம்ப ஈஸியாவே முடிச்சிடும் உங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம். நம்ம வந்து வீட்லயே வந்து வெனிலா, பனானா கேக், இந்த மாதிரி நிறைய கப் கேக் இதெல்லாம் கூட ட்ரை பண்ணலாம். இந்த கேக்கு அப்புறம் இந்த பீஸா, பர்கர்லாம் கூட பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அவன் இருந்தா போதுங்க, கான்பிடண்டா ட்ரை பண்ணலாம். வீட்லயே இந்த மாதிரி பண்ணி தரதால அவங்களுக்கு ஹெல்த்தியாவும் தரலாமா, அதுவும் இல்லாம நம்மளும் நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணியும் பார்க்கலாங்க. அதனாலே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நான் வெளியே வாங்காம இந்த மாதிரி வீட்லயே உனக்கு பண்ணி கொடுத்துட்டே இருப்பேன். இந்த மாதிரி பேட்டர் ரெடி பண்ணிட்டா நம்ம என்ன ஷேப்ல வேணா பண்ணிக்கலாங்க. நம்ம கப் கேக் பண்ணிக்கலாம், அப்புறம் இந்த கேக் மாதிரி இருக்கும்ல ரவுண்ட் ஷேப்ல, அதுல பண்ணிக்கலாம். இப்ப என்கிட்ட பாத்தீங்கன்னா வந்து இந்த பிரெட் பண்ற பேன் இருக்குமா, சோ இதுல பண்ணிட்டு நான் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுப்பேன். ஒரு 20 minutes பேக் பண்ணாலே போதுங்க, நல்லா குக் ஆயிரும். அதுவும் இல்லாம இந்த பனானா கேக் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் கலர்ல தாங்க இருக்கும். இதே வெனிலா கேக் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் கலர்ல இருக்கும். குக்கிங்ல நம்ம இறங்கிட்டா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்போம்ல. சோ இப்ப அடுத்து சும்மா வீட்ல எல்லாரும் சாப்பிடுறதுக்காக ஒரு எக் பஃப் மாதிரி பண்ண போறாங்க. இந்த பஃப்லாம் பண்றதுக்கு நமக்கு ஷீட் எல்லாம் கடையிலேயே கிடைக்குங்க. ஜஸ்ட் அந்த ஷீட் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஸ்டஃப் மட்டும் ரெடி பண்ணா போதும். அது மட்டும் அதுல ஸ்டஃப் பண்ணி நம்ம அவன்ல வச்சு எடுத்தாலே இந்த பஃப்லாம் சூப்பரா இருக்குங்க. ஆனா கனடால பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஷீட் கிடைக்கவே இல்லைங்க. சோ அதனால எனக்கு தெரிஞ்ச மாதிரியே நானே ஒரு பேஸ் ரெடி பண்ணி அதுல இந்த ஸ்டஃபிங்லாம் வச்சுட்டு நானே வந்து வீட்லயே அந்த பஃப் ரெடி பண்ணுவேன். அது வந்து நம்ம கடையில சாப்பிடுற அளவுக்கு சாஃப்டா இல்லைனாலும் சாப்பிடுற மாதிரி இருக்குங்க. ஏன்னா பசங்களாம் இந்த சம்மர் லீவ்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு கேட்டே இருப்பாங்க. இதே நம்ம ஊர்ல எல்லாம் இருந்தா நம்ம ரிலேட்டிவ் சீட்ல எல்லாம் கொண்டு போய் விடுவோமா, சோ அங்க விளையாடுறது அதெல்லாமே பண்ணும்போது கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க. சோ வீட்லயே இப்ப இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுட்டே இருக்கணுமா, சோ அதனால வெரைட்டியா ஏதாவது ஒண்ணு கேட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாம இப்ப என் பையனோட ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிண்டர் கார்டன் கிரேட் 1லயே பாத்தீங்கன்னா நிறைய குக்கிங் கிளாஸ் எல்லாம் இருக்குங்க. சோ அதுல நிறைய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்களா, அதெல்லாமே அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான். என்ன வச்சிருக்கேன் உன் டென்ட்டுக்குள்ள? Look at this. என்ன இருக்கு? Five plug. Car plug. No. And a pouch. கனடால இந்த சம்மர்ல தான் பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது நாங்க இந்த மாதிரி வெளியே வர்றது அதெல்லாமே பண்ணுவோங்க. ஏன்னா விண்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு நாங்க வீட்டுக்குள்ளேயே தாங்க இருப்போம். பயங்கர டிப்ரெஷன்ல இருப்போம். சோ அதனால இந்த சம்மர் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி டின்னரு, ஈவினிங் ஸ்நாக்ல கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சேர் எல்லாம் போட்டு வெளியெல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம். இந்த ஃபீல்லாம் நல்லா இருக்குங்க. ஏன்னா இந்த விண்டர்லாம் நினைக்கும் போது பயங்கர கடுப்பா இருக்குங்க. அப்புறம் அந்த வீக்லயே பாத்தீங்கன்னா எங்களுக்கு சில ஷாப்பிங்லாம் வேற போக வேண்டியதுச்சுங்க. அதாவது பையனுக்கு இப்ப ஸ்கூல்லாம் ஓபன் ஆக போகுது இல்லையா, அதனால பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் சப்ளைஸ், பேகு, அப்புறம் அவனுக்கு சில ட்ரெஸ்லாம் கூட எடுக்க வேண்டியதுச்சுங்க.
அதனால பாத்தீங்கன்னா பர்னபிள் இருக்கிற மெட்ரோ டவுன் அப்படின்ற ஒரு மாலுக்கு தாங்க போயிருந்தோம். ஆக்சுவலா இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தனித்தனியா நிறைய கடைங்களுக்கு போறதை விட இந்த மாதிரி மாலுக்கெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க, நிறைய டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ்லாம் கூட இருக்கும். இந்த மால் வந்து வான்கூவர்லயே ரொம்ப ஃபேமஸான மாலுங்க. அதாவது இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு 3 பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்கு, நிறைய பிராண்டட் ஷாப்ஸ் இருக்கு, அப்புறம் A to Z எல்லாமே இருக்குங்க. அதுவும் இல்லாம ஒவ்வொரு கடையும் போட்டி போட்டி பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட்ஸ்லாம் அள்ளி கொடுத்துட்டே இருப்பாங்க. மால் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குல்ல, ஏகப்பட்ட பிராண்டட் ஷாப்ஸ் இருக்குங்க இதுக்குள்ள. ஜென்ரலா நம்ம அதாவது இந்தியன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸே வந்து ரொம்ப சூஸியா தானே போடுவோம். ஸோ இந்த மாதிரி மால்லாம் போகும்போது நிறைய பிராண்டட் ஷாப்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிளாத்ஸ்லாம் நமக்கு அந்த அளவு சூட் ஆகாதுங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், இல்ல ஸ்லீவ்லெஸ்ஸா இருக்கும், இல்லைன்னா வந்து லோ நெக்கா இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம பார்த்து பார்த்து தானே போடுவோம். அதனால இந்த மாதிரி மாலுக்கெல்லாம் வந்தோம்னா எனக்கு ஒரு 2-3 கடை இருக்குங்க. அதாவது இந்த அர்பன் பிளானட், அர்பன் பிஹேவியர், இந்த மாதிரி ஒரு 2-3 கடை இருக்கு. இந்த கடைகள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த ட்ரெஸ் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம இந்தியன் லுக்லயே இருக்குங்க. அதே மாதிரி பிரைஸ்மே பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பா இருக்குங்க. அதுவும் இல்லாம ஒவ்வொரு சீசன் எண்ட்லயும் இந்த கிளியரன்ஸ் எல்லாம் போகும்ல, அந்த டைம்ல எல்லாம் பார்த்தோம்னா நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீசன் முடியும் போதும் அந்த கிளியரன்ஸ்ல நிறைய துணி எல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க. சோ அடுத்த சீசன் வரும்போது அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப சம்மர்ல வந்து சம்மர் கிளியரன்ஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. அது வந்து என்னன்னா சம்மர் சீசன் முடிஞ்ச அப்புறம் இந்த கிளியரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா. சோ அப்ப வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்ப சீப்பா இருக்கும். சோ அப்ப எல்லாத்தையுமே வாங்கி வச்சிட்டோம்னா அடுத்த சம்மர் டைம்ல அதெல்லாமே எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி தான் வந்து இங்கெல்லாம் மணி சேவ் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி $5 $6 பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இந்த பேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா சீசன் டைம்ல, அதாவது சம்மர் ஸ்டார்டிங்ல இருந்து வாங்கிருந்தோம்னா கண்டிப்பா ஒரு $20 இருக்கும். சோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு $6 $5 அந்த மாதிரி கிளியரன்ஸ் கொண்டு வந்துருவாங்க. சோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி வச்சுப்பாங்க. இப்ப நெக்ஸ்ட் மந்த்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வின்டர் ஸ்டார்ட் ஆக போதா, அதனால பாத்தீங்கன்னா இந்த கிளியரன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா நிறைய ஸ்வெட் ஷர்ட், வின்டர் ஜாக்கெட்ஸ், இந்த மாதிரி வின்டருக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க வச்சிருப்பாங்க. இந்த ஃப்ராக் எல்லாம் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குல்ல. மோஸ்ட்லி இங்க எல்லா ட்ரெஸ்ஸுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் தாங்க இருக்கும். அதாவது கையில இல்லாம ரொம்ப காத்தோட்டமா இருக்கும். ஏன்னா வின்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு ஃபுல்லா கவர் பண்ணி மூஞ்சி வரைக்கும் க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு மாதிரி இருப்போம்ல. அதனால இந்த மாதிரி சம்மர் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விதவிதமா போடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு வெயிலே வந்து ரொம்ப ஸ்கின்ல படணும்னு சொல்லுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தாங்க இங்க ட்ரெஸ் பண்ணுவாங்க. சோ இந்த கடைக்கு வின்டர் டைம்ல வந்தா கூட இந்த பிரைஸ் எல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தாங்க இருக்கும். குவாலிட்டின்னு பார்த்தோம்னா அந்த பிரைஸ்க்கு ஏத்த மாதிரி தாங்க இருக்கும். அதனால வந்து ஒரு 6 மந்த் அந்த சீசன் வரைக்கும் போடலாம். ஆனா நெக்ஸ்ட் இயர் அந்த வின்டர்ல போடணும் அப்படின்னா அது அந்த அளவு வராது. சரி, ஜாரால சேல் போட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அங்க போனோங்க. பார்த்தா கடையே அப்படியே புரட்டி போட்டு வச்சிருக்காங்க. பாருங்களேன் எப்படி அப்படியே வந்து போட்டு வச்சிருக்காங்கன்னு. அதாவது சேல்னு போட்டு கடைக்காரங்களாம் வெளில போயிட்டாங்க போலங்க. ஃபுல்லா கஸ்டமர்ஸ் தான். அங்கேயே வந்து போட்டு பாக்குறது, கழட்டி போடுறது, ஷூ போட்டு பாக்குறதுன்னு அம்மக்குள்ள பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜாராலாம் எவ்வளவு பெரிய ஃபேமஸான பிராண்ட்ல ஆன்லைன்ல பிரைஸ் எல்லாம் பார்த்தா அப்படி இருக்குங்க. ஆனா இங்கெல்லாம் பாருங்களேன் அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்காங்க. ஆனா பிரைஸ் எல்லாம் இன்னுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்தாலே பாத்தீங்கன்னா $70 $80 $90 இந்த மாதிரி தாங்க. பிரைஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லாத கிளாத்கே பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்துச்சு. ஜாரா தானே இந்த மாதிரி தானே இருக்கு. அப்புறம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ப்ரொவிஷன்லாம் வாங்கலான்னு பக்கத்துல இந்த ரியல் கெனடியன் சூப்பர் ஸ்டோர் அப்படின்ற இந்த கடைக்கு போயிருந்தாங்க. ஆக்சுவலா நம்ம சென்னைக்கு எப்படி வந்து இந்த சரவணா சூப்பர் ஸ்டோரும் அதே மாதிரி இந்த கனடாக்கு பாத்தீங்கன்னா இந்த ரியல் கெனடியன் சூப்பர் ஸ்டோருங்க. பேருக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஊர் ஐட்டம்ஸ் தாங்க நிறைய கிடைக்கும். அதாவது நம்ம ஊர் அரிசி, பருப்பு, காய்கறி, இந்த பழம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி அப்படியே இங்க இருக்கும். அதாவது நம்ம காஸ்கோ, வால்மார்ட் இங்கெல்லாம் போனா கூட இந்த அளவுக்கு நம்ம ஊர் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தாங்க. ஆனா இந்த ரியல் கெனடியன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஊர் ஐட்டம்ஸ், அதாவது இந்த ஏஷியன் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குங்க. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஆப்பிள்னு எடுத்தாலே அதில் ஒரு 10 வெரைட்டி, ஆரஞ்சு எடுத்தா அதில் ஒரு 10 வெரைட்டி, நீங்கள் காய்கறி பழம்னு எது எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். சேல் ப்ரைஸ் தான். பீச்சில் மட்டும் எவ்வளோ வெரைட்டி இருக்கு பாருங்களேன். செரிலாம் பாருங்க, நம்ம ரோட்லலாம் இருக்குன்னு சொல்லுவோம்ல. இந்த மாம்பழம்லாம் பாத்தீங்கன்னா 1 60 தாங்க. ஆனா இங்க ஒரு சில பொருள் கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர்ல ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. அதுலயே பாத்தீங்கன்னா லிமிட் 5, லிமிட் 6 இந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க. அது எதுக்குன்னா இந்த சீசன்ல கிடைக்கிற சில சீசன் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இந்த மாம்பழம் இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆள் 5 தான் எடுக்கணும், 6 தான் எடுக்கணும், அதுக்கு மேல எடுத்தா டபுள் சார்ஜ் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க. அது என்ன பர்பஸ்க்காகன்னு பாத்தீங்கன்னா இங்க எல்லா பொருளுமே எல்லாருக்கும் ஈக்குவலா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தாங்க. சோ அதனால வந்து நம்ம நார்மலா ஒரு மேங்கோ எடுத்தோம் 60 rupeesனா
அது ஒரு 6க்கு மேல நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மேங்கோ வந்து ஒரு $2 கிட்ட, அதாவது 120 rupees கிட்ட இருக்குங்க. இப்ப இந்த சிட்ரிக் ஃப்ரூட்னு எடுத்தாலே இதுலயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. லெமன்லயே பாத்தீங்கன்னா குட்டி, பெருசு, எல்லோ, கிரீன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஆரஞ்சுல பாத்தீங்கன்னா குட்டி சைஸ்ல இருந்து பெரிய ஆரஞ்சு வரைக்கும் அதுலயே ஒரு 10 வெரைட்டி கிட்ட இருக்குங்க. ஒரு கோஸே பாருங்களேன் எத்தனை வெரைட்டின்னு. ஜென்ரலா நம்ம ஊர்ல கோஸ்னா என்ன, ஒரு இந்த கலர் இல்லைன்னா பர்பிள் கலர்ல இருக்கும். ஸோ இதுவே பாருங்களேன், இது ஒண்ணு, அப்புறம் வந்து மேல இருக்கிற இது ஒரு வெரைட்டி, அப்புறம் இது ஒரு வெரைட்டி, இது ஒரு வெரைட்டி, கர்ச்சீஃப் மாதிரி இருக்கு, இது ஒரு வெரைட்டி, அப்புறம் குண்டு குண்டா இருக்கு, இது ஒரு வெரைட்டி, அப்புறம் இங்க இருக்கு பாருங்க பெரிய கோஸ், இது ஒரு வெரைட்டி. இந்த மாதிரி பல வெரைட்டிகள் இருக்கு. பாத்தீங்கன்னா நமக்கு கருவேப்பிலை வச்சிருப்பாங்க. ஒரு எண்ணி பாத்தீங்கன்னா எண்ணி எவ்வளவு இருக்கு, இவ்வளவுதானே இருக்கு. இதோட பிரைஸ் பாருங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதாவது நம்ம ஊர் வெஜிடபிள் தான் இங்க நல்ல பிரைஸ். அடுத்து வெண்டைக்காய், இது பாருங்க $6. கத்திரிக்காய், கத்திரிக்காய் இருக்கா $4. தக்காளியில பாத்தீங்கன்னா ஒரு 40 வெரைட்டி இருக்கும். இந்த பூண்டு இருக்குல்லங்க, ஆக்சுவலா இது ஆர்கானிக் செக்ஷன், ஸோ அதனால பூண்டு கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். ஸோ இந்த 2 பூண்டு பாத்தீங்கன்னா $5. இதுவே இந்த பூண்டு இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம ஒரு LB எடுத்தோம்னா நமக்கு $6. அண்ட் இது கொஞ்சம் சீப்பா தான் இருக்கும். இந்த 3 பூண்டு பாத்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 70-80 rupees இருக்கும். இந்த காயில நான் பார்த்ததே இல்லைங்க. இந்த காயில நம்ம இந்த ஊர்ல இருக்கோம்ல சீனி அவரைக்காய், அதாவது கொத்தவரங்காய், அந்த காய் தான். அதெல்லாம் பாருங்களேன், இந்தியால இருந்து இங்க வர்றதுக்குள்ள எவ்வளவு அடி வாங்கியிருக்குன்னு. நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ் தான் இங்க வந்து காஸ்ட்லியா இருக்கும். இந்த ஊர் வெஜிடபிள் ஓரளவு இங்க நார்மலா தான் இருக்கும். நட்ஸ் மட்டும் பாருங்களேன் எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்குன்னு. பாதாம்னு எடுத்தா நார்மல், ரோஸ்டட், அதுலயே மிக்ஸ்டு நட்ஸ், இந்த மாதிரி முந்திரில ஒரு 10 வெரைட்டி, அதே பாதாம்ல பாருங்களேன் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நட்ஸ் மட்டுமே இந்த ஃபுல் செஷன் இருக்கும். முருங்கைக்காய் சில நேரம்லாம் நல்லா கிடைக்கும் தான், சில நேரம்லாம் இந்த மாதிரி கிடைக்கும். அதனால தான் நான் ஃப்ரோசன்ல வாங்கிடுறது. இந்த முருங்கைக்காய் பாருங்களேன் நல்லா அடி வாங்கியிருக்குல்ல. இந்த முருங்கைக்காய் எவ்வளோன்னு பாக்குறீங்க, இங்க இருக்க ட்ரம் ஸ்டிக் இந்த இருக்க பாருங்க, ட்ரம் ஸ்டிக் இந்தியன், அதாவது ஒரு LB அரை கிலோ $5, $300. ஆனால் எல்லாமே கிடைக்குங்க, வெஜிடபிள்ஸ் கிடைக்காதுன்னு இல்லை, எல்லா வெஜிடபிளும் கிடைக்கும். அதுக்கு ஏற்ற பிரைஸ். வித்தியாசமான பழம்லாம் இருக்குங்க. இந்த கள்ளி பழம் இருக்குல்ல, அது அவகேடோ சைஸ் பாருங்க. நம்ம ஊர் மூக்கள் ஒன்னு எவ்வளவு பெரிய சைஸ்ல இருக்கு பாருங்களேன். இது கொத்தமல்லி மாதிரி இருக்குல்ல, இது கொத்தமல்லி இல்லைங்க. இந்த மாதிரி கொத்தமல்லி மாதிரியே சிலதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வகையான கீரைங்க. இதுதான் கொத்தமல்லி. இதான் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க கிடைக்கும். அதாவது நம்ம ஊர் ஐட்டம், ஏஷியன் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இங்க கிடைக்கும். ஏஷியன் ஐட்டம்ஸ் நம்ம மசாலா ஐட்டம்ஸ், பொடி, அரிசி, இந்த மாதிரி நம்ம ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். உளுந்து, பச்சை பயிறு, அப்புறம் இந்த பச்சை பயிறு, பட்டாணிங்க, வேற என்ன நம்மளோடதுல இந்த பொடி மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல, அதுல கூட இங்க கிடைக்கும். இங்க பாருங்களேன், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகாத்தூள், பாசிப்பருப்பு, அந்த ஸ்பைசஸ் மட்டும் எவ்வளவு இருக்கு பாருங்களேன். சோம்பு, சீரகம், கடுகு எல்லாமே இங்க கிடைக்குங்க. மிளகு. ஸோ இதெல்லாம் நம்ம இந்தியால இருந்து கொரியர் பண்ணிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணா இல்ல, நமக்கு இங்கேயே எல்லாமே அவைலபிளா இருக்கும். இருந்தாலும் ஆசைக்காக நம்ம இந்தியால இருந்து கொஞ்சம் அனுப்பிச்சு நம்ம ஒரு ஹோம் ஃபீலிங் வரதுக்காக தான் சில பேர் இங்க அனுப்பிக்கிறாங்களே. அப்புறம் நம்ம ஊர் ரைஸ், பாஸ்மதி அரிசி, இட்லி அரிசி, கோதுமை, மைதா எல்லாமே இங்க அவைலபிளா இருக்குங்க. கடலை மாவு, இன்னொன்னு பாருங்களேன், எம்டிஆர் தோசை மாவு, இட்லி மாவு. அடுத்து குலாப் ஜாமுன், அதாவது திவாலியில நம்ம என்ன திங்ஸ் வாங்கினாலும் அதுக்கு ஃப்ரீயா அந்த பாக்கெட்டை போட்டு கொடுத்துருவோம் தீபாவளி டைம்ல. ஸோ இது கிடைக்கும், அது கிடைக்காது, அந்த மாதிரிலாம் இல்லைங்க. எல்லாமே இந்த ரியல் கெனடியன் சூப்பர் ஸ்டோர். இங்க வந்து மோஸ்ட்லி இந்த ஏஷியன்ஸ் அதிகமா இங்க வருவாங்க. ஏன்னா சைனீஸ் ஐட்டம்ஸும் ஃபுல்லா நல்லா கிடைக்கும், நம்ம இந்தியன் ஐட்டம்ஸும் நல்லா கிடைக்கும். இப்ப நம்ம ஊர் வெசல்லாம் இருக்குல்ல, இந்த கடாய், தவா, தோசைக்கல், இது எல்லாமே இங்க கிடைக்கும், தாராளமா கிடைக்கும். பட் பிரைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். ஸோ $31 இந்த கடாய், சப்பாத்தி கல், தோசைக்கல், ஸோ இந்த மாதிரி கல்லுங்களும் கிடைக்கும், பாத்திரம் கிடைக்கும். வெசல்ஸ் நிறையவே நல்லாவே கிடைக்குங்க, குவாலிட்டியாவும் இருக்கும். இதே வந்து காஸ்ட்லியும் இருக்கு, சீப்பரும் இருக்கு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா $11 தான். ஷார்ட் டைம் யூஸ் பண்றவங்க இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணலாம். நம்ம குழந்தையில இருந்தே சாப்பிட்ட ஒரு பிஸ்கெட் பாக்கெட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அதாவது இது நம்ம ஜென்ரேஷன் போய் தாத்தா ஜென்ரேஷன் போய் இப்ப நம்ம பையன் ஜென்ரேஷனுக்கே வந்துருச்சு பார்லேஜி. எங்க வந்துருக்கு பாருங்க பார்லேஜி. கிளியரன்ஸ் சொல்லிட்டு $9 வந்து டிஷர்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதெல்லாமே கிளியரன்ஸ் தான். இங்கேயும் வந்து ட்ரெஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா குவாலிட்டியா இருக்கும். சீ ஃபுட்டு நம்ம சங்கரா மீன் மாதிரியே இருக்கு பாருங்களேன். திலாப்பியா ஃபிஷ், லைவ் ஃபிஷ்ஷும் கிடைக்கும். லைவ் ஃபிஷ் கிடைக்காதுன்னு சொன்னாங்க இல்லையா, லைவ் ஃபிஷ் இங்க கிடைக்கும். கிராப்ஸ் கிடைக்கும். எல்லாமே வந்து ஒரு ரீசனபிள் பிரைஸ் தாங்க, ரொம்பலாம் வந்து காஸ்ட் எல்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் வந்து லாப்ஸ்டர் கிடைக்கும். ஃப்ரோசன் மட்டும் இல்ல, சீ ஃபுட்ல நமக்கு லைவ் ஃபிஷ்ஷும் நிறைய கிடைக்கும். இங்க இருக்கிறது எல்லாமே ஃப்ரெஷ் தான். ப்ரான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா $20, எல்லாமே பெரிய பெரிய ப்ரானா. இதுல பாத்தீங்கன்னா குட்டி ப்ரான், இங்க ஆஃப் குக்டு ப்ரான் கூட இருக்கு. இதெல்லாமே ஆஃப் குக்டுன்னு நினைக்கிறேன். சால்மன் ஃபிஷ் இங்க
90% மேல சாப்பிட்ற ஃபிஷ் இதாங்க சால்மன் ஃபிஷ். இது அவ்வளோ காஸ்ட்லி, ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. ஸோ அதுலயே வந்து நிறைய இந்த மாதிரி நீட்டா ப்ராப்பரா கிளீன் பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க. இது ஒரு வெரைட்டி ஆஃப் சால்மன். இது ரியல் சால்மன் கிடையாது, சால்மன்லயே ஒரு வெரைட்டி. அப்புறம் பாத்தீங்கன்னா டிலாப்பியா ஃபிஷ். நம்ம ஊர்ல இந்த ஜிலேபி மீன் சொல்லுவோம்ல, அது கொஞ்ச நாளைக்கு மேல போச்சுன்னா இந்த மாதிரி ஆஃபரெல்லாம் இருக்கும். இது ஆஃப் குக்டுன்னு சொன்னேன் இல்லையா, ப்ரீவியஸ்லி ஃப்ரோசன் குக்டு ஸ்ட்ரிம்ப், குக் பண்ண ஸ்ட்ரிம்ப் இதெல்லாமே. பட் நம்ம யூஸ்வலா நாங்க வாங்குற ஃபிஷ்ன்னு பாத்தீங்கன்னா இது பாம்ப்ரெட். இந்த ஃபிஷ் தாங்க நம்ம யூஸ்வலா வாங்குற ஃபிஷ். இந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி ஃப்ரோசனும் கிடைக்கும். ஃப்ரோசனும் நல்லதா இருக்கும். நாங்க வந்த புதுசுல எங்களுக்கு இந்த லைவ் ஃபிஷ் கிடைக்கும்னு தெரியாதா, அதனால நாங்க ஃப்ரோசன் ட்ரை பண்ணோம். ஸோ அதனால அப்போ ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ணும்போது எங்களுக்கு ஃப்ரோசன் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. இந்த பாம்ப்ரெட் பார்த்தோம் இல்லையா, பாம்பனோ, ஸோ அதுதான் இது. இந்த மாதிரி ஃப்ரோசன்லேயும் கிடைக்கும். இது அதை விட கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி கம்மியாக இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபிஷ் வந்து நமக்கு $12 தான். ரொம்ப சீப்பாக இருக்கும் இது. பட் இது ஹெல்த்துக்கு எவ்வளோ நல்லதுன்னு தெரியாது இல்லையா, அதனால நம்ம லைவ் ஃபிஷ்லாம் ட்ரை பண்ணுவோம். யோகர்ட் செக்ஷன் மட்டும் பாருங்களேன். இதுதான் ஆக்சுவலாக வந்து நம்ம ரெகுலராக வாங்குற யோகர்ட். இதுதான் நம்ம இந்த பிளெயின் யோகர்ட் சொல்லுவாங்க இல்லையா, அது இதுதான். பட் அதை தாண்டி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குங்க. இங்கே வந்து குழந்தைங்களுக்கே ஸ்கூலில் வந்து யோகர்ட் கொடுத்து அனுப்புவாங்க. டெய்லி ஒரு பாட்டில் யோகர்ட் கொடுப்பாங்க அந்த கால்சியம்காக. ஸோ அதனால வந்து யோகர்ட்டே எவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருக்கு பாருங்களேன். ஸ்கூல்ல குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு, வெளியே போனா சும்மா இந்த ஒர்க் அவுட் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அவங்க சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ்லயும் இருக்கும் யோகர்ட். ஸோ இதெல்லாம் இங்க தாராளமா குழந்தைங்களுக்கு தரலாம். யோகர்ட்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. சூஸ் பண்ணிக்கோ. ஃப்ரோசன் வெண்டைக்காய் நான் வழக்கமா வாங்குறது தாங்க இந்த வெண்டைக்காய். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வெண்டைக்காயிலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குமா. ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் இங்க எல்லாமே கிடைக்கும். ஃப்ரோசன் கோவக்காய், பீஸ், ஃப்ரோசன் பாவக்காய், ஃப்ரோசன் கொத்தவரங்காய், நிறைய ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் கிடைக்குங்க. நாங்க சமோசாலாம் இப்படிதான் சாப்பிட்டுக்கணும். ஃப்ரோசன் சமோசா வாங்கி ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கணும். ஸ்ப்ரிங் ரோல், ஃப்ரோசன் சமோசா, இந்த மாதிரி தாங்க. இங்க கடையில சமோசாஸ் வந்து சமோசா கடை கிடையாது. இந்த மாதிரி தான் நாங்க வாங்கி சாப்பிட்டுக்கணும். பாருங்க, இங்க பாருங்க, வடை, இது எல்லாமே வந்து ஃப்ரோசன்ல நமக்கு அவைலபிளா இருக்கும். பிரெட் மட்டும் எவ்வளோ இருக்கு பாருங்களேன். பிரெட்டு தான் இவங்க எல்லாத்தோடையும் சேர்த்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் தான். எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பிரெட் இருக்கு பாருங்களேன். மல்டி கிரெயின் பிரெட்டு, நார்மல் பிரெட்டு, வீட் பிரெட்டு, மில்க் பிரெட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கும் இங்க. பிரெட்டு, பன்னு, சாண்ட்விச் பிரெட்டு, அப்புறம் இந்த ஹாட் டாக் பிரெட்டு தான். இங்க பர்த்டே ஆகட்டும், வெட்டிங் டே ஆகட்டும், எந்த செலிப்ரேஷனாலும் நம்ம ஊர்லலாம் கேக் கட் பண்ணுவோம்ல, அதுக்காக என்ன பண்ணுவோம், பேக்கரியில போயிட்டு நம்ம கஸ்டமைஸ் கேக்லாம் வாங்குவோம். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி சூப்பர் ஸ்டோர்லலாம் நிறைய இந்த மாதிரி கேக் மாடல்ஸ்லாம் இருக்கும். அதுல நமக்கு என்ன கேக் வேணுமோ அந்த கேக்கை வாங்கிட்டு போயிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஏதாவது ரொம்ப ரேர் நம்ம வந்து முன்னாடியே ப்ரீ ஆர்டர் பண்ணா நம்ம நேம் அதுல நம்ம கஸ்டமைஸ்லாம் பண்ணி தருவாங்க. பட் இங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா எல்லாருமே இன்ஸ்டடா வந்து இந்த கேக் எடுத்துட்டு போயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃபேமஸான பிராண்ட் இதாண்டா பிளாக் ஃபாரஸ்ட், லேட்டஸ்டா ரெட் வெல்வெட், அவ்வளவுதான் நாங்க ஊர்ல. நீங்க என்னடா சீஸ் கேக்குன்றீங்க, மேங்கோ கேக்குன்றீங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாங்க. தேங்க்யூ.